அதனுடைய ட்ரஸ்ட் மூலியமாக மாணவர் சுதந்திர ராஜா மாணவி எம் லாவண்யா தமிழ்நாடு யாதவர் பேரவையின் சார்பாக உங்களுடைய கல்விக்கான இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உணர்வுகள், இது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில் இது வழங்கப்பட்டது என்பது அத்தனை மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியும். இந்த கடமை உணர்வோடு உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் நல்வழிப்படுத்திவிட்டு உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களால் இயன்றவரை எதிர்காலத்தில் நீங்கள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலிலும் கல்வி அறிவு வளர்ச்சியிலும் பதவியிலும் அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் வந்து தாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு யாதவர் பேரவையின் ட்ரஸ்டின் தலைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு யாதவர் பேரவையின் தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். அத்தனை பெற்றோர்களுக்கும் சரி, மாணவ மாணவிகளுக்கும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நமது பொறுப்பாளர் அனைவருக்குடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இன்று நேரடியாக அழைத்து கொடுத்ததற்கு காரணம், நாங்கள் எங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அல்லது அமைப்பை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அல்ல. எப்போதுமே ஏதோ இது ஒரு சொல்லப்போனால் ஒரு பேப்பர் தான். எங்கேயோ ஒரு பேப்பர் கொடுக்குறோம், அந்த பேப்பர் இங்கேயோ ஒரு அங்கீகாரம் ஆகுது, அதனால அவங்களுடைய கல்வித்தொகை செலுத்தப்படுகிறது என்ற ஒரு மெட்டீரியல் பேஸ்டாக இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமாக இது நடக்க வேண்டும் என்று விரும்பி தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இன்னொன்று, நாங்கள் கொடுக்குற பணங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம்னா, நாங்கள்லாம் உங்களுடைய வளர்ச்சியில் பங்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய மென்டலி யூஆர் ஸ்ட்ராங் அப்படின்றத உணர்த்துறதுக்காக வேண்டி தான் நான் உங்களை நேராக கூப்பிட்டுருக்கின்ற. இன்னொன்று, அறிமுகம். நேரடியாக இத்தனை பெரியவர்கள் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டும். அதுதான் உண்மையான உயிரை நோக்கம் இந்த அழைப்புக்கு காரணம். அதே மாணவ மாணவியில் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி என்றைக்குமே குழந்தைங்க பெற்றோர்களாக இருந்தாங்க, அப்புறம் அந்த குழந்தைங்க இன்னொரு பெற்றோராகி அந்த குழந்தைகள் இருக்காங்க. இதான் ஒரு ரிலேஷன் மாதிரி தான் அந்த உலகம். அது மாதிரி தான் அண்ணன் சொன்னது, நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய உயரிய பதவி அடைய வேண்டும், இந்த நல்ல தொழில் முனைவர்களாக செயல்பட வேண்டும், வாழ்க்கையில வளமும் நலம் பெற்ற பின்னால் நம்மாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நாம் எப்படி இன்றைக்கு ஒரு மனநிலை இருக்கிறோமோ இந்த மனநிலை இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் உதவி செய்வோம் என்ற உறுதிமொழியோடு நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடர வேண்டும் என்று உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாதவர் பேரவை என்பது முழுக்க முழுக்க இந்த பணம் வங்கிகளின் மூலமாகத்தான் உள்ளே வர வைக்கப்படுகிறது. இங்கே கேஷ் டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேமெண்ட்டு டைரக்டாக இன்ஸ்டியூஷனுக்கு உங்கள் பேரில் போயிடும். ஸோ இந்த வெளிப்படைத்தன்மையான ஒரு நடைமுறைகள் இங்கே பின்பற்றப்படுகின்றது. இப்போ நீங்கள் வந்ததன் மூலமாக நீங்கள் சில பேருக்கு சொல்லக்கூடும், அதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிபரப்பு என்பது நிறைய பேரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா, அப்போ நம்மளும் உதவி செய்யலாமே அப்படின்னு அடுத்த வருஷங்களில் இன்னும் சில பெரியவர்கள் தொகை வழங்க முற்படுவார்கள். அப்படி வருகின்ற பொழுது இன்னும் நம்ம அதிகப்படியான மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவி தேர்ந்தால்
இன்னும் இந்த நிகழ்ச்சி ஒரு மிக உத்வேகமாகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர் மீண்டும் ஒரு முறை இந்த அருமையான வாய்ப்புக்கு எல்லாரும் நன்றி பாராட்டி வந்து இந்த அத்தனை மனமாக வாழ்த்தி வீரின் சிறப்பாக நன்றி. யாதவர் கல்லூரியின் முதல்வர் திரு ராஜு அவர்கள் நன்றி உரைத்திருக்கிறார். இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களுக்கு வணக்கம். இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் முதற்க வணக்கம். இந்த 78வது சுதந்திர தின விழாவில் யாதவர் பேரவையின் சார்பாக யாதவர் கல்லூரி மூலமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வித் தொகையை வழங்குவதில் நாங்கள் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சார்பாக யாதவர் பேரவைக்கு நாங்கள் மிகுந்த மரியாதையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்ல நிறைய பேர் பெண்களா இருக்கிறது இன்னும் மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. கல்வி நம்ம மத்தியில எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா இருக்குது. பல கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இங்க வந்திருக்கீங்க. எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியையும் இங்க இருக்கக்கூடிய இந்த செழிப்பையும் கொண்டு வந்திருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய பெருமானார் தான். அவங்களுக்கு உங்களுடைய நன்றிகளும் மரியாதைகளும் என்றென்றும் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு இந்த பணம் கொடுத்ததுங்கிறது பெரிய காரியம் இல்லை. இதை நீங்க செம்மையான முறையில இதை பயன்படுத்தி வாழ்வுல சிறந்து நீங்க பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்நாளில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.